ஒருவேளை இவங்க 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு, உங்க 2 பேரையும் கரும்பு மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துருவேன். அத்த எசைக்கு உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிடுங்க. நாங்கள் வரோம். ஏலே, கஷ்டப்பட்டு போராடி என் மருமகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்திருக்க. ஏலே, நீ உள்ள வால, சமையல் முடிய போகுது, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போல. ஆமா அத்தை, எனக்கும் பசிக்குது. என்னத்த சமையலு? இல்லை, உனக்கு பசிக்கலையானே? சரி அத்தை, நான் அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இல்லை எசைக்கு, இங்கே வாட. இல்லை, எங்கே போனாலும் தனியாக போகக்கூடாது. அப்படி எங்கிட்டாச்சும் போனேன்னா அண்ணனுக்கு போனடி. சரிண்ணா. முக்கியமா அவனுங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு. இப்போ போமா? ம். எத்த பாக்கியா, சரிண்ணே, நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிடுது. எத்த எசகி, ஆ நான் கிளம்புறேன். ம் மாப்பிள்ள வர்றேன். இல்லை, அண்ணே, யாரை வீட்டில் விட்டு போ. சரி நீ பாப்பா வா ஏறு. ம். என்னடா சாதாரணமா சொல்ற? பாண்டியம்மா தான் எசக்கியை கிட்னாப் பண்ணானா? அவளை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? இந்த முத்து பாண்டி என்ன பண்றான்? அமைதியா இருல. எதுக்குல கத்துத? எல்லாம் முடிச்சுக்கு போதாவ. தெரியட்டும். இல்லை, சொன்னா கேளுல. பாண்டியம்மா தான் பண்ணுச்சுன்னு சரியா சொல்ல முடியல, ஆனா அவ தான் பண்ணிருக்கன. என்னடா பண்ணிருக்கோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? விடக்கூடாது, விடவே கூடாது. கிளம்பி இப்பவே போலாம் வா. இல்லை, உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சே. முதல்ல படுத்து தூங்கல. உன்னால தூங்க முடியுமா? நிம்மதியா தூங்கிடுவியா? தப்பா ஏதாச்சும் நடந்திருந்தா என்னடா பண்ணுவ? அதான் நடக்கலல்ல, அப்புறம் என்ன? அதான் எதுக்கு தயங்கணும்னு கேக்குறேன். இல்லை, இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல உங்க அப்பாவோட கை இருக்கான்னு முதல்ல தெரியணும். அப்பா அப்பா இப்படி பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை, பாண்டியம்மாவை வெயில் எடுத்தது யாருல? உங்க அப்பன் தானே? பட் அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது சொல்லவும் முடியல. முதல்ல நமக்கு எல்லா விஷயமும் தெரியணும். பாண்டியம்மா தான் செஞ்சதுன்னு நமக்கு முதல்ல ஸ்ட்ராங்கா ஆதாரம் கிடைக்கணும். பிறகுதான் நம்ம ஏதாச்சும் செய்ய முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. டேய், என்னால பொறுக்க முடியாது. இன்னைக்கே முடிவு பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். இல்லை, நான் சொன்னதை கேள். ஒன்றும் இல்லை, உனக்கும் வருது. நான் தூங்கிட்டேன். தெரியும் நீ தூங்கிட்டேன்னு. நானும் தூங்கிட்டேன். ஐயோ, ஒரு ஜான் வயிற்றுக்காக என்னென்ன பாடெல்லாம் பட வேண்டியதா இருக்கு. கடவுளே, ஒருத்தர் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நீ தான் என்ன காப்பாற்றணும். ஐயோ, பசி வேற காது அடைக்குதே. வேற
வேஷம் போட்டதுக்கு அப்புறம் மானமாவது வெக்கமாவது. அம்மா, ஐயா, ஐயா, சாமி, கொண்டாங்கம்மா, கொண்டாங்கம்மா. என்னாச்சு? அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலோ? இருக்காதே, மேக்கப் சரியா தானே போட்டிருக்கேன். என்ன இந்த புள்ள பார்த்த உடனே ஓடுதா? நல்லா தானே கெட்ட போட்டிருக்கோம். என்னாலேயே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே. என்ன செய்ய போறா தெரியலையே. பேசாம எங்கேயாவது ஓடிடலாமா? கையில காசு இல்லாம எங்க போறதுன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு தான் போகணும். ஐயோ, அண்ணன் போன என்ன இப்ப பிஸியா இருக்கு. அப்பாக்கு போன் போடுவோம். எசக்கி சொல்லுதா? எங்கப்பா இருக்க? இங்கனா தாத்தா, இந்த சாணம் பிடிக்கிறவன் கத்திட்டு போனான். அருவா எல்லாம் மலங்கி போய் கிடந்துச்சு. அதான் சாணம் பிடிக்கிறான்னு அவனை தேர்ற ஆளையே காணோம். எங்க போனான்னு தெரியல. என்னத்தா சொல்லு, என்ன விஷயம்? குரல் வேற நடுக்கமா இருக்கு, என்னாச்சு? எப்பா, வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறான். பார்த்தா எனக்கு நல்லா தெரிஞ்சவ மாதிரி தெரியுது. ஏத்தா, உடனே மாப்பிள்ளைட்ட புடிச்சு கொடுக்கணும் அவனை. நீ உடனே மாப்பிள்ளைக்கு போன போட்டு வர சொல்லு. ஐயோ, அவர் டியூட்டிக்கு மதுரை கோர்ட்டுக்கு போயிருக்காருப்பா. ஐயோ, அண்ணன் பொண்ணு பிஸியா இருக்கு. இப்ப என்னத்த செய்ய? ஏத்தா, நீ ஒண்ணும் பண்ணாத. கதவு சாத்திட்டு உள்ளே உட்காரு. அப்பா பக்கத்துல தான் இருக்க. இந்த வந்துடுறேன். இன்னொரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். பத்திரமா இரு, பயப்படாத. சரியா? ஐயோ, பசி எடுக்குது. ஆறு வாக்கிங் போகும்போது அட சனியன் பைய இந்த நேரத்துக்கு எதுக்கு காலி செய்தான்? இல்லே சனியா, சொல்லு, என்ன விடிஞ்ச உடனே போதை தெளிஞ்சிடுச்சா? ஐயா, போதையா? சோத்துக்கே கையில காசு இல்லையா. சாராயத்துக்கு எங்கிறது காசு கிடைக்கும்? எதுவுமே கேட்கல. கையில 10 பைசா இல்லையா. எனக்கு செலவுக்கு பணம் வேணுங்க ஐயா. இல்லே, என்ன இளவுல நீ கையில கொஞ்சம் காசு இருக்கும்போதே எனக்கு ஒரு போன பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சமாளி. பொழுது சாய நம்ம மேக்கால இருக்கிற தேரி காட்டுக்கு நான் வருவேன். அங்க வந்து என்னை பார்த்து பணத்தை வாங்கிக்க. ஐயா, ஐயா, தாங்கவே தாங்காதியா. அது வரைக்கும் பசி தாங்காதியா. என்னடி அவன் என்ன பேசுதான்னு உனக்கு கேக்குதா? ஒண்ணு கேக்கலையேத்த. ஐயா, உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கேன். அட நாசமா போறவனே. இல்லை, அங்க இல்லையே, அங்க வீட்டு வாசல் எதுக்கு அங்கேயே நிக்க? அங்கதான் 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்கதான் பாக்கியமும் எசக்கி எப்போ என்னன்னு காத்துக்கிட்டு கிடக்காங்க. தெருவில் போற பிச்சைக்கார மாதிரி வாசல்ல வந்து நிக்காங்க. ஐயா, நான் பிச்சைக்கார வேஷம் போட்டு தான் வந்து நிக்கேன். மலைக்கோவில்ல உங்களுக்கே அடையாளம் தெரியாம போச்சுல்ல, அதே வேஷம்தான். அதனால யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. பிச்சைக்கார வேஷத்துல இருக்கே, அது உனக்கு சரியா தான் இருக்கும். சரி, போறவ எதுக்குல இந்த வீட்டுக்கு வந்த நீ?
இல்ல பேசாம டவுன் பஸ் ஸ்டாண்ட்லயே கண்ணை மூடிக்கிட்டு கையை அப்படி சர்ற நீட்டிக்கிட்டு இருந்தா போறவங்க காசு போட்டுட்டு போங்க 4 நாளைக்கு சாப்பிடலாமே நீ. ஐயா, நான் பிச்சைக்கார வேஷம்தான் போடுதேன், நிஜமான பிச்சைக்காரன் இல்ல. நான் பிச்சை எடுத்து சோறுதுங்கிறதுக்கு கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். சரண்டர் ஆயிட வேண்டியதானே? சரண்டர் ஆயிடுவேன். ஜெயில வயிறார சோத்த தின்னுட்டு நிம்மதியா உறங்குவேன். என்ன கூட நீங்களும் துணைக்கு வந்து உட்காரணும். ஐயோ அவனும் இதையே பேசிக்கிட்டு நீ. இல்லலே வர வர உனக்கு வாய் துடுக்க கூடி போயிடுச்சு. இப்ப நீ வீட்டு வாசல்ல தானே நிக்க. வரேன் போன வெயில நான் வர 6 கண்ணிலையும் படாம நீங்க வாங்கய்யா. நிம்மதியா வாக்கிங் கூட போக முடியலையே. பாத்தியத்த யாருக்கிட்டயோ போன போட்டு பேசுதான். அநேகமா இந்த வீட்டை வேவ பார்த்து தகவல் சொல்லுதான்னு நினைக்கேன். ஏடி, அவன் மொழிய பாத்தியா? அவன் கண்ணுல கொள்ளிய வைக்க. இவன் நிச்சயமா கடத்தல்காரனிதான். இங்க பாருத்த, நம்ம பக்கத்துல போயிடவே கூடாது. இங்க இருந்தே தான் நோட்டம் பார்க்கணும். சரிடி. என்னது இது? இவ்வளவு என்னமோ மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காளுவ. ஏட்டி, என்னடி அவனு பையனமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிய? பெரியாத்தா, சத்தம் போடாம இருக்க மாட்டியா? பேசாம இரு. கொலகார பையன் ஒருத்த சிக்கி இருக்கா. கொலகார பயலா? அவனை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா எப்படி தெரியும்? பட்டாத்தன்னு தெரியும். என்னை கடத்திட்டு போய் கழுத்தறுத்து போட பார்த்த கூட்டத்துல ஒருத்தந்தே அவன். இவனா? இவனேதான். இவன் அந்த கூட்டத்துல பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்ப பிச்சைக்கார வேஷம் போட்டு வந்திருக்கான். அவன் என்னத்துக்கடி மறுபடியும் இங்க வரணும்? காரணம் இல்லாமையா வருவா? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். நாசமத்து போறவன் மறுபடியும் எதுக்கு வந்தான்? அதான் பேசின படத்தை செட்டில் பண்ணியாச்சே. இவன் மாட்டினா நானும் இல்ல மாட்டுவேன். ஷோ, முத்து பாண்டிக்கு தெரிஞ்சா 2 துண்டா என்ன வெட்டி போட்டுருவானே. நீங்க இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவன் ரவுடி பையன் கொலகாரன். கையில கத்தி கித்தி வச்சிருப்பான். பக்கத்துல போனா ஒரே இழுக்கு 2 துண்டாயிடுவேன். உசுர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இங்கே இரு. மதனி, ஆம்பளை ஆளுகளே ஜாக்கிரதையா தான் போவாங்க. நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு அவனை பாத்துக்கிட்டு போகுத, வெட்டி போட்டுற போறான். ஏய், எல்லாம் தெரிஞ்சவன் தாண்டி. நான் என்னன்னு போய் பாக்குதேன். தெரிஞ்சவனா? உனக்கு எப்படி அவனை தெரியும்? அப்ப நீ அவனை என்ன கூட்டு கலவனா? ஏய், தெரிஞ்சவன்னு நான் சொல்லல, நான் தெளிஞ்சவன்னு சொன்னேன். அது எல்லாம் தெளிஞ்சுதானே நான் இங்க வந்து நிக்க. அவன்கிட்ட எப்படி பேசணும், அவனை எப்படி சமாளிக்கணும்னு எல்லா நெளிவு சொல்லிவும் எனக்கு தெரியும். நான் போய் பேசுதேன். உனக்கு என்னடா? அது எப்படி? நானே போக யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படி தைரியமா போவ? ஏலே, உன்னை விட எனக்கு தைரியம் ஜாஸ்தி. பாண்டியம்மா பாதி ஆம்பளை, அதான் போகுதேன். பாதி ஆம்பளையா இல்ல பாதி கிரிமினலா? ஏலே, ஒத்த ஓட்டு என்ன என்ன நாக்கு நீளுது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே போம் மேலதான் சந்தேகமா இருக்கு. மைனிய ஆள் வச்சு கடத்தினது நீயா தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஆமா, இவெல்லாம் ஒரு ஆளு. இவ்வளவு நான் ஆளை வச்சு வேற கொடுத்தணுமா? இலே இலே, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இல்ல முட்டப்பையில. சரி, இப்ப நீ போ. இதுல எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி இல்ல தெரிஞ்சுக்குவ? உன்கிட்ட அவன் பணிவா பாசமா பேசினான்னு வெய்யே,
நிச்சயம் கடத்த ஆள் வச்சது நீதான். அவனை வேலைக்கு வச்சது நீதான்னு நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி இல்லைன்னா அவனே உன்னை குத்துனான்னு வெய்யி, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சந்தோஷமா நீ சாவறத நான் வேடிக்கை பார்க்கறேன். போ அத்தை போ, சும்மா போ, எங்களுக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. படுபாவி, ஏண்டா சொந்த அத்தையே ஆளை வச்சு கொல்ல பாக்குதியா? நான் எதுக்கு ஏன் உசுறு பணைய வைக்கணும்? வேணும்னா நீங்க எல்லாரும் போய் சாவுங்களேன். ஆளை விடுங்க, விலகு விலகு. யாரோ இப்பதான் பாதி ஆம்பளை பெருமை பித்துனாங்க. இப்ப 2 பொம்பளை பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிருக்காவ. அம்மா மைனி, எம்புட்டு நேரம் அவனை இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோம்? பேசாம நான் போய் அவனை அடிச்சு உள்ள இழுத்துட்டு வரேன். எல்லாருமா சேர்ந்து அவனை கட்டி போட்டு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடலாம். நீ இருல, நீ எல்லாம் போக வேண்டாம். என் அண்ணன் வருது, எல்லாம் அது பாத்துக்கோ. நீ பேசாம இங்கே இரு. மா, உங்க அண்ணனா இல்ல இவங்க அண்ணனா? என் அண்ணன் தால அருவாளோட வந்துகிட்டு இருக்கு. மாமாவோட வயசு என்ன, இருக்கிற இருப்பு என்ன? இளந்தாரி மாதிரி அவர் என்ன இங்க வந்து மல்லு கட்ட போறாராமா? சும்மா நிறுத்தல. எங்க அண்ணனுக்கு வயசானா என்ன? பனைமரமா ஏறி உழைச்சு உருக்கு மாதிரியான உடம்புல என்ன முடிதான் நிறைச்சிருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எலும்பு இல்லல, இரும்பு. அத்தை, யூ வெரி வெரி கரெக்ட் அத்தை. எவனோ ஒரு வேலை கட்டவன் வந்து நிக்கான். இப்படி ஆணைய வேடிக்கை பாக்குற மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல யாரும் இல்ல, பிச்சையெல்லாம் போட முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பி விடுவீல? என்னமோ வளவளன்னு பேசிக்கிட்டேன். போனா போயிருவானா? அவன் நோட்டம் பார்க்க வந்தவன் என்னைய பார்த்துட்டான். நிச்சயம் அவன் இங்க இருந்து போக மாட்டான். அப்பா வருது பெரியாத்தா, அருவாளோட வருது. இன்னைக்கு இவன் தலை துண்டாகுமா கை கால துண்டாகுமான்னு பார்க்கணும். நீ பேசாம கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாரு. அத்தே, முட்டா பயலுக கிட்ட வேலையை கொடுத்து நான் தான் மாட்டிக்கிட்டனோ. அந்த 4 பேர்ல இந்த பக்கி எதுன்னே தெரியலையே. இவளுக்கு முன்னாடி பேசினாலும் குத்தமாயிரும். ஆண்டவா, எப்படியாவது என்ன மட்டும் காப்பாத்திரு சாமி. இந்த கிறுக்கு போய் இப்ப எதுக்கு இங்க வந்தான்? ஆத்தி, அருவா வேற சாண பிடிக்கல, மழுங்கி போய் கிடக்கு. இத வச்சு இவனை எப்படி சமாளிக்கிறது? வைகுண்டம், பயத்தை உள்ள வச்சுக்கோ, கண்ணுல வெறிய வச்சுக்கோ. இருக்குல்ல உனக்கு. நெஞ்ச நிமித்திக்கிட்டு போ, பாத்துக்கலாம். இந்த முட்டாப்பைய வேற அருவாளோட வந்து நிக்கான். அவசரப்பட்டு வெட்ட வந்துட்டான்னா எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியலையே. இந்த மொக்க அருவாளை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஆளை பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த மாதிரி இருக்கான். ஆள் கடத்துற வேற. துப்பாக்கி வச்சிருந்தா எடுத்து பொட்டுன்னு போட்டானா? பயத்தை காட்டாத வைகுண்டம், பயத்தை காட்டாத. அடையாளம் தெரிஞ்சிருச்சோ? இவன் பொண்டாட்டி சாவுக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சா வெட்டாம விட மாட்டானே. இப்ப ஓடுனாலும் தப்பா போயிரும். இங்க இருக்கவும் பயமா இருக்கே.
எந்த ஊர்ல? இல்ல ஒண்ணு தானே கேட்க. எந்த ஊர்ல? என்னல திருட்டு மொழி முடிக்க? அப்பாடி வந்துட்டாங்க. இனிமே பையன் கிடையாது. மாப்பிள்ள சிவபாலா, நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டீங்க. அப்பா தப்பிச்ச. மாப்பிள்ள மாமா எந்த ஊருன்னு கேளு மாப்பிள்ள. தைரியமா கேளு, நான் இருக்கேன். ஹேய் மாமா தான் கேக்குறாவுல. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? இந்த ஊர் தான், இந்த ஊர் தான். இந்த ஊரா? உன்னை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. ஏலே போய் சொன்னா வகுந்துடுவேன், வகுந்து. மரியாதையா உண்மை சொல்ல. தம்பி இப்போதைக்கு இந்த ஊருன்னு சொன்னேன். மாமா இவன் நம்மள கேனேனாக்கதான். 4 போடு போட்டதான் உண்மையை கக்குவான் இவன். போடு மாப்பிள்ள, போடு மாப்பிள்ள. தம்பி அடிக்கப்படாது. ஒரு அப்ராடிய போட்டு அடிச்சிடக்கூடாது. என்ன மாத்தி மாத்தி பேசினா விட்டுருவாங்களா? உண்மையே சொல்லு. எங்க மைனியை கடத்தது நீதான்ல? திரும்பவும் கடத்த ஸ்கெட்ச் போடுறீங்களோ? எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வந்து நிப்ப. மாமா அருவாளால ஒரு கொத்து கொத்து மாமா.